ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஓரிசுகி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற லவ் அனிமே மாதிரி லவ்வையே கான்செப்டாக வச்சு போகாமல் கொஞ்சம் இது சூப்பராக தான் போகும். ஸோ பொறுமையாக எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓரிசுகி ஆர் யூ தி ஒன் ஹூ லவ்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 2. லஞ்ச் டைம் பான்சி அவா கூட வந்து சாப்பிடணும்னு சொன்னதுனால நம்ம ஹீரோ இப்போ லைப்ரரிக்கு போறான். நீ வந்ததுல சந்தோஷம்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அமைதியா போய் உட்கார்தான். நீ பதில் சொல்லாம மோசமா நடந்துக்கிறது பிடிக்கலன்னு வா சொல்லவும், நீ என்ன மிரட்டுறது கூட தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி இனிமே நான் உன்னை மிரட்டல, டேரக்டா வந்துட்டு போய் உண்மையை சொல்லியிருந்தேன் வா கிளம்பவும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டா எப்படிப்பா உட்காருன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த 2 பேர் லவ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா, அது எப்படி போகுது அப்படின்னு வா கேட்கறா. படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன், சண்டே போகணும், சன் கூட நான் படத்துக்கு போற மாதிரி ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஹிமாவரி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. என்னது நான் சுச்சுவேஷன் அப்படி ஏற்படுத்தணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்பா. ஆமா, ஏன்னா எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னு வா சொல்றா. ட்ரை பண்றா. நம்ம ஹீரோ சொல்லிட்டாளா இருக்கு, நான் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு, சரி பண்றேன்னு சொல்லவும் அவன் நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, நீ சொன்னா அவன் கேப்பானவா சொல்லவும் நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். என்கிட்ட 2 மூவி டிக்கெட் இருக்குன்னு சொல்லவும், என் கூட படம் பாக்குறதுல உனக்கு அவ்வளோ ஆர்வமானு சான் கேட்கவும், நான் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டேன், நீ இந்த டிக்கெட்டை வச்சுட்டு வேற யார் கூடயாச்சும் போய் பாரு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் வரேன் ஹிமாவரி வரா. ஆபியஸா இப்படி பண்ணாதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த அப்படின்னா என்னோட டிக்கெட்டை நீ வச்சுக்கோன்னு சான் கொடுக்கவும், எல்லாம் நானே பண்ணி தொலைய வேண்டியதா இருக்கு, பேசாம நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்களேன், 2 பேருமே உங்க கிளப்ல எப்போ வேலை பார்த்துட்டே தானே இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா நானுமே இப்போதைக்குள்ள எங்கேயுமே வெளியே போலன்னு ஹிமாவரி சொல்றா. போன வாரம் தானே என் கூட வந்தா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சண்டே போலான்னு சன் சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. நீ ஜோரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சன் சொல்லவும், ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு வா சொல்றா. ஆல்ரெடி சொல்லிட்டியான்னு சன் யோசிக்கிறான். புரிஞ்சு போச்சு, நீ அவன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி நான் செட்டப் பண்ணணும் அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், என் பிளான் எப்படி உனக்கு தெரியும்னு காஸ்மோஸ் கேட்கறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஜோரோ, அது போக நீ அவன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, நீ சொன்னா அவன் கேட்பான்னு சொல்லவும், சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்காக ஸ்டூடெண்ட் கவுன்சில் வரைக்கும் தூக்கிட்டு வரது தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். காஸ்மோஸ் இப்போ அப்படியே கேஷுவலா என்ட்ரி கொடுக்குற மாதிரி வரா. லார்ட் போகோ, நீங்க இன்னைக்கு என் கூட லஞ்ச் சாப்பிட வரீங்களா, ரோஃப்ல போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்லவோ, இவ எதுக்காக இப்ப சாமராய் மாதிரி பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னாச்சு உனக்குன்னு சன் கேட்கவும், பயத்துல இவ சாமராய் மாதிரி வளரிட்டு இருக்காளே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜோரா ஏதாச்சும் பண்ணி ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி காஸ்மோஸ் கேட்கவும், நம்ம ஹீரோவும் புதுசா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கீங்க, அதனால காஸ்மோஸ் உன் கூட லஞ்ச் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் சிக்கன் கூட நான் இதுல வச்சிருக்கேன், இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு காஸ்மோஸ் வந்து கம்பல் பண்றா. ஜோரா அப்ப நீ எங்க கூட வந்து சாப்பிடன்னு சொல்லவும், ஆல்ரெடி நான் லஞ்ச்ல வேற ஒரு பொண்ணு கூட போய் சாப்பிடணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். பொண்ணா நடத்து அப்படின்னு சன் சொல்றான். அதுக்கப்புறம் தான் நான் ஒன்ன பார்க்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பான்சிக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதுல எனக்கு ஒரு விஷயம் தான் அடிக்குது, இல்ல இப்போதைக்கு நான் அதை உன்ட்ட சொல்லல, கோடி சீக்கிரமே பாரு எல்லா விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும், நீ அது வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்னு பான்சி சொல்றான். இதெல்லாம் பண்றான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா நீ என் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவல்லன்னு வா சொல்லவும், அதெல்லாம் இல்ல, பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அழகான பொண்ணு எனக்கு கிடைப்பா நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன மாதிரியான்னு பான்சி கேட்கறா. கண்டிப்பா நான் உன் கூட மட்டும் இருக்க மாட்டேன்னு அவன் சொல்றான். நீ 2 பேரோட அளவுக்கு ஹெல்ப் பண்ற, சரி ஒருவேளை சனுக்கு ஆல்ரெடி வேற யாரையாச்சும் பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்னு பான்சி கேட்கவோ, அச்சோ இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறேன். உனக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன், தேங்க்ஸ் சொல்ல மாட்டியான்னு அவ கேட்கவும், நீ எனக்கு பெஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணியிருக்க, தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப எனக்கு ஒரு ரிவார்ட் கொடு, ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து லைப்ரரிக்கு நீ தானே இன்ஸ்பெக்ஷன் வருவ அப்படின்னு வா கேட்கவும், சரி நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே நீ வேற லெவல் பா, ஒரு பால கூட மிஸ் பண்ணலையான்னு பசங்க பாத்துட்டு இருக்காங்க. ஹே சன், நீ ஏதாச்சும் பொண்ணை லவ் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும், பாலாம மிஸ் பண்ணிருந்தான், ஏன் திடீர்னு கேட்கறேன்னு கேட்கவும், சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தோணுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இங்க எல்லாரும் இருக்காங்க, தனியா போய் பேசலாமா நம்ம வெளியே கூட்டிட்டு போறான், அந்த பெஞ்ச்ல போய் உட்காரலாம் அப்படின்னு சன் போகவோ, இந்த பெஞ்ச் எப்படி இங்க வந்துச்சு, இது வந்தாலே எனக்கு பிரச்சனை தான், 2 பொண்ணு இவனை லவ் பண்ணுது, இப்ப வேற ஏதோ பொண்ணு லவ் பண்றேன்னு தான் சொல்ல போறான், கண்டிப்பா பிரச்சனை தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என் பக்கத்துல வந்து உட்காரு, ஆக்சுவலி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை பற்றி நினைக்கும் போது என் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்கும், ஆனால் ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்கும்போது ஹாப்பியாவேன் அப்படின்னு நம்ம சொல்லவோ, புரிஞ்சு போச்சு, லவ் கன்ஃபெஷனை கேட்க என்கிட்ட மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் லவ் பண்ணுறது சான்சுகேன் சுமிரேக்கோ அப்படின்னு நம்ம சொல்லவோ, பான்சியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். இதெல்லாம் நடந்தது போன வருஷம் ரீஜனல் டோர்னமெண்ட்டில் தான் சொல்லவோ, உனக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். என் டீம் தோத்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் நான் சீரப் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் என் உண்மையான ஃபீலிங் அது இல்லை, யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு வெயிட்டிங் ரூமில் தலையை முட்டிட்டு அழுதுட்டு இருந்தேன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி 2 பேர் பார்த்துட்டு தாண்டா இருந்தாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறமா நான் சவுத் கேட் வெளியே போனேன், அப்பதான் நான் அவளை பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு பையன் வருத்தப்படுறதுல தப்பில்லை, ஆனால் அடுத்த வருஷம் உன்னால முடியும், ஸோ கண்டிப்பாக போராடுன்னு வா சொன்னா, அந்த மொமெண்ட்ல நான் லவ்வில் விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்கிட்ட மட்டும் நான் மோசமாக பேசுறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல, என் லவ்க்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கவும், முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த 2 பேருக்கும் தெரிஞ்சா எனக்கு கொண்டுருவாங்கன்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். சுமரேக்கா கூட நான் அதிகமாக பேசக்கூட மாட்டேன், நான் எப்படி இதில் ஹெல்ப் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவோ கரெக்ட் தான். ஹே ஜோரோ, பேஸ்பால்ல உன் டீம் தோக்குற கண்டிஷன்ல இருக்கு, ஆப்போசிட் டீம்ல ஆல்ரெடி 1 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க, கடைசி பேட்டரி பண்ணிக்கிறான், நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கவும், நானா இருந்தா அவ்வளவுதான் ஜெயிக்க மாட்டான்னு விட்டு கொடுத்துருவேன், ஆனா நீ அப்படி கிடையாது, டீம்மேட்ஸ்க்கு நம்பிக்கையை கொடுத்து தோத்துருவான்னு தெரிஞ்சாலும் கடைசி வரை போராடுவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நல்ல ஐடியா கொடுத்துருக்க, நீ என் கண்ணை திறந்துட்ட, நீ தான் என் ஃப்ரெண்டு ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். என்னதான் இருந்தாலும் சன் வந்து நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால ஹீரோ ஒரு முடிவு எடுத்திருக்கான். நீ என்ன பார்க்க கூப்பிட்டதுல சந்தோஷம் பான்சி சொல்லவும், அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மத்தவங்க நம்ம ஒன்னா இருக்கிறத பாத்துருவாங்கன்னு தெரிஞ்சு நீ
கூப்பிட்டுருக்கன்னா என்ன விஷயம் பான்சி கேட்கவும் வந்து நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள என் குக்கீஸ் பிடிச்சிருந்ததா அதை தான் பேச வந்திருக்கியான்னு கேட்கவும் ஒகாவை பத்தி நீ என்ன நினைக்கிற நம்ம ஹீரோ கேட்கறான். புரிஞ்சிருச்சு, நீ கேட்கற விஷயத்துக்கு என்னால ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு வா சொல்லவும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு பிடிச்சது ஒன்ன மட்டும்தான் அப்படின்னு வா சொல்லவும் உனக்கு பிடிச்சனா அவன் கூட இருன்னு சொல்ற கேட்க மாட்டியான்னு சொல்லவும் எனக்கு உன் கூட மட்டும்தான் இருக்கிறதுல விருப்பம் அப்படின்னு பான்சி சொல்றா. சூப்பரா பேஸ்பால் விளையாடுவான், நான் அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் நிறுத்து இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு வா சொல்லவும் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டானா அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு மத்தவங்க பேசவும் நானும் அதே தான்டா நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லஞ்ச்ல நீ என் கூட இருக்கிற அந்த மொமெண்ட்ஸ் எனக்கு போதும்னு நினைச்சேன், நீ என்ன புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு பான்சி சோகமாக்குறா. அந்த நேரம் பார்த்து சன் வர அந்த இடத்துக்கு வரா. ஜோரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சுமேரக்கோ கூட பேசவே மாட்டேன்னு சொன்னேன், நான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் அப்படின்னு சன் சொல்லவும் லைப்ரரி இன்ஸ்பெக்ஷனுக்கு இவன் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து வரான், அதை பத்தி தான் என்கிட்ட பேச வந்தான் அப்படின்னு பான்சி நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோவை சமாளிக்கவும் ஆனா சீரியஸா பேசுன மாதிரி தெரிஞ்சதேன்னு சன் கேட்கவும் யாரோ லைப்ரரிக்கு அவ்வளவா வராததுனால அதை மூட போறாங்கன்னு பேசியிருக்காங்க, அதை தான் சீரியஸா பேசணும் அப்படின்னு பான்சி சொல்லவும் அப்ப இவனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படிதானே சன் கேட்கவும் ஆமா போயிட்டு வரேன் மோசமான அன்ஃப்ரெண்ட்லி ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. சாரிப்பா நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு சன் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல வேலை பான்சி என்ன காப்பாத்திட்டா அப்படின்னு அவ விட்டுட்டு போன குக்கீஸ் நம்ம ஹீரோ எடுத்து வைக்கிறான். நீ இனிமே என்ன பார்க்க லஞ்சுக்கு வர வேணாம், நெக்ஸ்ட் மண்டே வந்தா போதும் அப்படின்னு பான்சி மெசேஜ் அனுப்பியிருக்கா. அவன் குக்கீஸ் நல்லா இருந்தது நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றான். அதுக்கப்புறம் நான் பான்சியை ஒரு வாரமா பார்க்க போல, அவங்க 2 பேர் லவ்க்குமே ஹெல்ப் பண்ண. நாளைக்கு சாட்டர்டே ஹீமாவரி அவன் கூட படம் பார்க்க போறா. 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவன் ஹாப்பியா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நாளைக்கு என்ன பார்க்கவா அப்படின்னு காஸ்மாஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா. சரி நம்ம ஹீரோ சாட்டர்டே அவளை பாக்குறதுக்காக போறான். பார்த்தா அவ செம டென்ஷன்ல இருக்கா. ஏதாச்சும் நம்ம ஹீரோ கேட்கவும் சன் என்ன சுமரேக்கா கூட க்ளோஸா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்ங்கிறதுனால என்னால ஈஸியா யார் கூட வேணாலும் பேச முடியும், அதை யூஸ் பண்ணி அவன் அவ கூட சேர்த்து வைக்க சொல்றான். சன் அவளை லவ் பண்றது உனக்கு முன்னாடியே தெரியும்ல அப்படின்னு காஸ்மாஸ் கேட்கவும் ஆமா சாரி நான் சொல்லாததுக்கு, நீ தெரிஞ்சா வருத்தப்படுவேன்னு நினைச்சா நம்ம ஹீரோ சொல்லவும் பொய் சொல்லாத, அவன் உன்ட்ட அட்வைஸ் கேட்டப்போ விடாமுயற்சியா நீ தான் லவ் பண்ணணும்னு சொல்லியிருக்க அப்படின்னு வா சொல்லவும் நான் அப்படி சொல்லலையே நம்ம ஹீரோ சொல்றான். நீ பொய் தான் சொல்ற, பேஸ்பாலை பத்தி எக்ஸாம்பிள் அவன்கிட்ட கேட்டப்போ தோத்து போவோன்னு தெரிஞ்சாலும் விடாமுயற்சியோட ட்ரை பண்ண அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்கன்னு சொல்லவும் ஆனா லவ் பண்ற மீனிங்ல நான் சொல்லலையே நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் அந்த மீனிங்ல சொல்லல நம்ம ஹீரோ சொல்லவும் நீ பொய் சொல்ற, இனிமே நீ எனக்கு தேவையில்ல, குட் பை, பொய் சொல்ற மோசமான ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. நாளைக்கு என்ன பார்க்கவான்னு ஹீமா வரைக்கிட்டே இருந்து மெசேஜ் வந்திருக்கு. போச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சுமரிக்கு கூட பேசுறதுக்கு அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், நான் யார்கிட்டனாலும் ஈஸியா ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கிறதுனால அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவோ காஸ்மாஸ் கிட்ட பண்ண அதே தப்ப இங்கேயும் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவன் பேஸ்பால் அட்வைஸ் தான் கேட்கான்னு நினைச்ச, லவ் பத்தி கேட்கான்னு தெரியாது நம்ம ஹீரோ சொல்லவும் பொய் சொல்லாத, அவன் லவ் பத்தி தான் கேட்கான்னு தெரிஞ்சுதான் நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்க, அப்படிதான் சன் என்கிட்ட சொன்னா, நீ தான் விடாமுயற்சியா அவளை லவ் பண்ணு சொல்லியிருக்கேன்னு சொன்னான்னு சொல்லவும் சிச்சுவேஷன்ல இப்படி மாறுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், இனிமே உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, குட் பை, பொய் சொல்ற மோசமான ஜோரோ அப்படின்ட்டு வா கிளம்புறா. இப்போ மண்டே நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். வழக்கம் போல ஹீமாவரி வந்து நம்ம ஹீரோவை அடிக்கல, பிரசிடென்ட் காஸ்மோஸ் அங்க இல்ல. என்னாச்சு நீ காலையில இருந்து டல்லா இருக்க, ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சன் சொல்லவும் சுகமா ஃபீல் பண்ண நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சன் அங்க இருந்து கிளம்புறான். இன்னைக்கு தான் நெக்ஸ்ட் மண்டே அப்படின்னு பான்சி மெசேஜ் அனுப்புறா. ஸோ அவளை பார்க்க நம்ம ஹீரோ லைப்ரரி போறான். என்ன நான் சொன்ன மாதிரியே விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சா, நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்த, நீ நினைச்ச மாதிரி எதுவோ போகலல்ல, உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு, பட் இனிமேதான் விஷயங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ஜோரோ அப்படின்னு வா சொல்றா. பார்த்தா காஸ்மோஸையும் ஹீமாவரியவோ கூட்டிட்டு சன் லைப்ரரிக்கு வந்திருக்கான். ஹீரோ பான்சி கிட்ட பேசி இருக்கிறத பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ சன் வந்து பான்சியை லவ் பண்றான், ஆனா பான்சி நம்ம ஹீரோவை தான் லவ் பண்றா. எல்லாரோட லவ்க்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிருப்பான். ஆனா நம்ம ஹீரோ தான் சன்க்கு அந்த ஐடியாவை கொடுத்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காஸ்மோஸ் ஹீமாவரி 2 பேருமே நம்ம ஹீரோ மேல கோவமா இருக்காங்க. பான்சி கூட நம்ம ஹீரோ பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா லைப்ரரியில நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு சன் நம்ம ஹீரோவை தப்பா தான் நினைச்சிருப்பான். நம்ம ஹீரோக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கணும், என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.